இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி டிராகன் ஸ்பெயினில் செஞ்ச சாகசத்தை தவிர டிராகன் ஸ்பெயினை பார்த்தீங்கன்னா பல ரகசியங்களையும் அதோட பழங்கால நிறைய கதைகளை பற்றி நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் மறக்காம வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி டிராகன் ஸ்பைன் அப்படிங்கிற ஒரு மலைக்கு போயிட்டு வந்தது வந்து பார்க்க போகிறோம். அது ஒரு பனிமலை. அங்கே போய்ட்டு அவங்க என்னென்ன சாதனம்லாம் புரிஞ்சாங்க, என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பனிமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் நகரத்து பக்கத்துலேயே தான் இருக்குது. மான்ஸ்டருக்கும் ஒரு சொந்தமான மலை தான். அந்த மலை அடிவாரத்துலேயே வந்து சில பேர் தங்கிட்டு இருக்குது நம்ம கதாநாயகி வந்து பார்க்குறாங்க. அவங்களால அந்த மலையை பற்றி இங்கேயே தங்கி ஆராய்ச்சி பண்ணுறவங்க, அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்றதெல்லாம் வந்து பார்க்குறவங்க. அந்த கூடாரத்தில் இருக்கிற ஐரிஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்களை போய் நம்ம கதாநாயகி பார்க்குறாங்க. பார்த்து நான் இந்தமாரி இந்த மலையை வந்து ஏற போகிறேன் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த ஐரிஸ் சொல்கிறாங்க, நிறைய பேர் இந்த மலையை வந்து ஏற முயற்சி பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவங்க யாரையும் தடுக்க முயற்சி பண்ணி அவங்கள என்னால் தடுக்க முடியல. அவங்க நான் சொல்கிறத வந்து கேட்கல. நீங்கள் ஏற போகிறீங்கன்னா நான் வந்து உங்களை ஒன்றும் தடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். மேலே வந்து ரொம்ப குளிராக இருக்கும். உங்களுடைய உடல் வெப்பநிலையை வந்து ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப குளிராக இருந்துச்சு மாரி நெருப்பு ஏதாவது மூட்டி இது பண்ணிக்க குளிர் காமிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே நிறைய மான்ஸ்டர்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மான்ஸ்டரே ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்றதே வந்து இந்த மலையை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி சாகசம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு போய் நிறைய பேர் அங்கே வந்து அவங்களோட உயிரை விட்டவங்களை வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா போகும்போதே பயமுத்துறீங்க. இந்த மலையில் வந்து ஒரு விதமான பனி இருக்குதாம்மா வித்தியாசமாக. அந்த பனி வந்து உடைக்கவும் முடியாதான், நெருப்பு வந்து காமிச்சா கூட அது வந்து உருகாதான். இவங்களோட நிறைய பயணம் வந்து அந்த பனினால் வந்து தடுத்து போச்சாமா, என்னால் தாண்டி போக முடியலன்றதுனால. இந்த பனி வந்து தாண்டதுக்கு வந்து ஒரு வழி மூலம் கண்டுபிடிக்கணும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வேணா முடிஞ்சா பார்க்குறேன் நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க. சரி உன்னால் முடிஞ்சா பாரு, மலையோட அந்த ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய பனி கட்டி இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. சரி இப்போ உன்னால் என்ன முடியுமோ பாருன்ட்டு நம்ம கதாநாயகி கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே வந்து போகிற வழியிலே வந்து ஒரு குட்டி பையன் நிற்கிறான். அவன் பேர் வந்து ஜோயலாம். அவன் வந்து அப்பான்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்ச வருத்தமாக வச்சிருக்கவே நம்ம கதாநாயகி என்னன்னு போய் கேட்குறாங்க. கேட்கும் போது தெரியுது அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி நம்ம போயிட்டு மலையில் இருக்கிற அந்த பனிலாம் பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இவனும் வந்திருக்கான். ஆனால் வரும்போது அவங்க அப்பா வந்து இங்கே இல்லையா, அவர் வந்து ஒரு மலைக்கு போயிருக்காராம். ஆனால் இன்னும் வந்து வரக்கானமா. அதெல்லாம் வந்து அவன் வந்து வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறான். வந்து நைட்ஸ் ஆஃப் அவேர்னஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, மாதிரி அவங்க அப்பாவுக்கு அவனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்ட்டு. அவங்க வந்து தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அவங்க அப்பா வந்து மலை உச்சியில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் போய் பார்க்கலாம்னு நினச்சாலும் இந்த பையனை மேலே விட மாட்டாங்களாம். அதனால் நம்ம கதாநாயகி பார்த்து ஒரு வேளை மலையில் எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா வந்து சொல்லு, இந்த இடத்துல இருப்பார், உன்னால் முடிஞ்சா தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்து பேர்லாம் சொல்கிறான். இதே வந்து நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த மலை. நம்ம கதாநாயகி அந்த மலையை பார்த்து நீயா நானாவா மோதி பார்த்துடலான்றாங்க. ஆனால் அந்த மலை எதுவும் ரியாக்ஷன் கொடுத்த மாதிரி இல்லை. ஆனால் நம்ம கதாநாயகி அந்த மலை மேலே ஏறுறாங்க. அந்த ஐரிஸ்ன்ற பொண்ணு சொன்னால ஒரு உடைக்க முடியாத பனி, அந்த பனிகிட்ட வந்து நம்ம கதாநாயகி வராங்க. அந்த மலை ஏறி வரும்போது ரொம்ப பக்கத்துலேயே இந்த இடம் வந்து இருக்குது. அந்த பனியை நம்ம கதாநாயகி போய் கிட்ட பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பலன்னு இருக்குது. இந்த பனியை உருக்கிறதுக்கு நம்ம கதாநாயகி வந்து மூளையை கசக்கி பொழிஞ்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த சிகப்பு கலரில் இங்கே வந்து ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை வந்து உடச்சி அந்த இருக்கிற சக்தியை எடுத்து அதோட போய் நம்ம அந்த பனியை அடித்தோம்னா அந்த பனி வந்து பொறுமையாக உருக ஆரம்பிக்குது. அதாவது ஒரே அடிக்கலாம் உருகல, ஒரு 2-3 அடி அது தேவைப்படுது. இதை வந்து நம்ம கதாநாயகி கண்டுபிடிச்சி அதை வந்து எடுத்து வந்து அந்த மாதிரி அடிக்கிறாங்க. கடைசி அந்த 3வது தடவை அடித்த உடனே அது வந்து ஒரு பந்து மாதிரியான ஒரு உருவம் வந்து அதுலேருந்து வருது. அதை வந்து நம்ம கதாநாயகி தொடுறாங்க. தொட்டோடனே அங்கே பெருசாக அந்த எல்லா பனி வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டியாக இருந்த பனி பந்து எங்கேயோ பறந்து வந்து மலை உச்சிக்கு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அது இருந்த இடத்துல ஒரு சிகப்பு கலரில் ஒரு மரம் முளைக்குது. என்னடா மரம்னு பார்த்தா வேற ஒன்று நினச்சிப்போம், ஒரு வாஸ்து மரம் தான். நம்ம பையமான வந்து இந்த பந்தை பற்றி தான் சொல்கிறேன். அதுமாதிரி பந்து மலை உச்சிக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போய் அந்த இடத்துல சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம பையன் சொல்கிறா. சரி நம்ம கதாநாயகி கிளம்புறாங்க. போகிற வழியிலே ஒரு கிணத்தை பார்க்குறாங்க. கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தா அது கிணறே இல்லை, ஒரு மிகப்பெரிய பள்ளம். அதுக்குள்ளே நம்ம அங்கே ஒரு ஐஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு ஐஸ் இருக்குது. அதனால் வந்து இதையும் அவங்க உடைக்கிறாங்க. 3வது முறை அடித்த உடனே போன தடவை வந்து அதே மாதிரியான ஒரு ப்ளூ கலர் பந்து வருது. அதே மாதிரி அங்கே சுற்றி இருக்கிற எல்லா பனியும் இருந்த இடம் தெரியாமல் உள்ளே போயிடுது. இந்த முறையோட நம்ம கதாநாயகி அந்த பனியை பிடிச்சிருவாங்கன்னு பார்த்தா போன தடவை மாதிரியே சும்மா வேடிக்கை தான் பார்த்தாங்க. மறுபடியும் இதுவும் பறந்து மலை உச்சிக்கே போயிடுச்சு. அப்படி என்னதான் இருக்கோ அந்த மலை உச்சியிலன்னு தெரியல. இதே விஷயம் 3வது தடவை நடக்குது. மறுபடியும் 3வது தடவை அந்த பனி வந்து நம்ம கதாநாயகி கண்டுபிடிக்கிறாங்க. அதையும் இறக்கமே இல்லாமல் உடைக்கிறாங்க. அதே நீலப்பந்து மறுபடியும் வருது. அதே மாதிரி இருக்கிற எல்லா பனியும் இருந்த இடம் தெரியாமல் போகுது. அதே மாதிரி இந்த தடவை நம்ம கதாநாயகி அந்த பந்தை பிடிக்கல. அதுவும் டாட்டா பாய்னு மலை உச்சிக்கு போயிடுச்சு. அப்படி என்னதான் இருக்கோ அந்த மலை உச்சியில். இந்த மலை உச்சிக்கு வந்தோடனே தாங்க தெரியுது அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 3 பந்து வந்து பறந்து போச்சுங்க இல்லையா, அந்த 3மே வந்து இங்கே தான் இருக்குது. மறுபடியும் வந்து அது எல்லாமே உறைஞ்ச நிலையிலே வந்து போயிடுச்சு. ஆனால் போன தடவை அளவுக்கு ரொம்ப பலமாக உரையாமல் இந்த தடவை வந்து ஒரு அடி அடித்தாலே உடையிற அளவுக்கு தான் உறைஞ்சிருக்கு. அது எல்லாமே ஒரு மாதிரி வானத்தில் பறந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம கதாநாயகி அந்த கல்லோட சக்தியை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி உயரமான இடத்துலேருந்து குதிச்சே தான் அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. போய்ட்டு அதை வந்து அடிச்சு உடைக்கிறாங்க. திருப்பி அதே இந்த ப்ளூ கலர் கல் வந்து அதை சொல்கிறாங்க. இது தடவை வந்து அந்த ப்ளூ கலர் கல் வந்து மறைஞ்சு போயிட்டு இருக்கிற பொருளாக வந்து ஒரு மாதிரி நகருது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு உடஞ்ச துண்டுகள் மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு மிகப்பெரிய பொருளில் இருக்கிற உடஞ்ச துண்டுகள் வந்து எல்லாமே வந்து ஒன்று சேர்ற மாதிரி வந்து நகருது. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாட்டி நம்ம கதாநாயகி வந்து அந்த 3த்தையுமே வந்து அந்த மாதிரி உடைக்கிறாங்க. மறுபடியும் அந்த நீல கலர் பந்து வருது. தொட்டவுடனே அந்த
பந்து மறைஞ்சு போயிட்டு அங்கே இருக்க அந்த கல் நகருது. 3த்தையும் வச்சோடனே எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயத்தை நம்ம கதாநாயகி பார்க்குறாங்க. அது வந்து என்னன்னா, அந்த உடஞ்ச பொருள் எல்லாமே வந்து ஒன்று சேருது. ஏதோ ஃபெவிக்விக் போட்டு ஓட்டின மாதிரி உடனே ஒட்டிக்குது. எல்லாமே ஒட்டி முடிஞ்ச உடனே அந்த கீழே அதை சுற்றி இருக்கிற எல்லா பனியுமே வந்து இருந்த இடம் தெரியாமல் போகுது. அது மேலே பறக்குது. எப்படி அது மேலே போகுது, எப்படி அது பறக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே நம்ம கதாநாயகியும் ஆர்வத்தில் அது மேலே ஏறி என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. மேலெல்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லை. நல்ல ஒரு உயரமான இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பைமான் சொல்கிற அந்த தூண் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது, இது வேறு மேலே வேறு பறக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த தூண் எங்கேருந்து வந்துச்சு, இந்த டிராகன் ஸ்பெயினை பற்றின மீதி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டிராகன் ஸ்பெயின் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு. அதுதான் வந்து விண்டக்னியர். அப்போ வந்து இந்த இடம் இந்த அளவுக்கு வந்து பனி படர்ந்து இல்லை, ஓரளவுக்கு பனியாக தான் இருந்திருக்காது. இருந்தாலும் அப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பழங்குடிய மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் அந்த தேசத்துடைய இளவரசி வந்து பிறக்கிறாங்களாம். அவங்க பிறந்த உடனே தான் அந்த விண்டக்னர் இந்த தேசத்துடைய அழிவு வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு மாதிரி போட்டிருக்கு. இந்த பெரிய ஆணியோ இல்லை தூணோ இருக்கு இல்லையா, அந்த நடுவில் இவ்வளோ நேரம் ஒட்டிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து ஹெவன்லி பிரின்சிபல்ஸ் தான் இங்கே போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் வந்து இருக்கு. இந்த ஹெவன்லி பிரின்சிபல்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறது இந்த கேம்லேயே தெளிவாக எங்கேயும் சொல்லலை. அது சொன்னாங்கன்னா நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, கதைக்கு வருவோம். இந்த ஹெவன்லி பிரின்சிபல்ஸ் வந்து அந்த ஆணியை இங்கே போட்டாங்க இல்லையா, அது போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அதிக குளிர் வந்து இன்னும் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்குனா மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. மக்கள் அதை எவ்வளோ சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க, அந்த இளவரசி கொண்டு. ஆனால் எந்த ஒரு பலனுமே அளிக்கல. அவங்க விட்டுட்டு போன சில கல்வெட்டுகள் கூட இந்த இடத்துல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது, வெளியே எங்கேயோ போயிட்டாங்களா இல்லை இங்கே இறந்து போயிட்டாங்களான்றது தெரியல. ஓகே, இப்போ இந்த விண்டக்னியர் அப்படிங்கிற பேர்லேருந்து எப்படி டிராகன் ஸ்பெயின் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆர்கான் ஸ்டோரியில் வந்து டுவாலின் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலரில் ஒரு டிராகன் வந்து பார்த்துருப்போம். அந்த டுவாலின் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இன்னொரு டிராகன் கூட வந்து சண்டை போட்ட மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். சிகப்பு கலரில் ஒரு டிராகன், அதாவது ரெட் டிராகன் இல்லை கெட்ட டிராகன் அந்த கதையில் வந்து சொல்லியிருப்போம். அந்த இன்னொரு டிராகனுடைய பேர் வந்து டுரின். அந்த டுரின் அப்படிங்கிற அந்த டிராகனை வந்து ரெயின் டொட்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு கோல்டு அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அந்த பொண்ணு வந்து கான்ட்ரி அப்படிங்கிற தேசத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த தேசத்தை பற்றின பல தகவல்களை நம்ம போக ஒரு ஆர்கான் ஸ்டோரியில் வந்து பார்ப்போம். அந்த பொண்ணு வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். அவள் தான் வந்து டுரின் அப்படிங்கிற அந்த டிராகன் வந்து உருவாக்கியிருக்கா. அந்த டுரின் அப்படிங்கிற அந்த டிராகனுடைய ரத்தம் வந்து ரொம்ப ரொம்ப விஷத்தன்மையாக வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரத்தத்தில் வந்து அபிஸோடைய பவர் இருக்குது. அது ஏன் அதில் அபிஸ் பவர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போக ஒரு ஆர்கான் ஸ்டோரியில் வந்து பார்ப்பீங்க. இந்த டுரின் அப்படிங்கிற டிராகன் தான் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி மான்ஸ்டரை வந்து தாக்கியிருக்கு. அப்போ தான் வந்து டுவாலின் வந்து இது கூட சண்டை போட்டிருக்கு. டுவாலின் வந்து இந்த டுரினை வந்து கொன்னதுக்கப்புறம் அந்த டுரினோட உடம்பு இருக்கு இல்லையா, அது வந்து விண்டக்னியரில் வந்து வந்துச்சு. அதான் இப்போ வந்து டிராகன் ஸ்பெயின் கூப்பிட்றாங்க இல்லையா, அங்கே அப்படி விழுந்து அந்த டிராகனுடைய எலும்புகள்லாம் இன்னும் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த இடத்தோட பேர் டிராகன் ஸ்பெயின் அப்படின்னு வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன போட்டிருக்காங்க, அந்த டுரின் அப்படிங்கிற டிராகன் வந்து ரொம்ப கெட்ட டிராகன்லாம் ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப நல்ல டிராகன் தான். அந்த டிராகன் வந்து மான்ஸ்டர் நகரத்தை தாக்கும்பொழுது அது வந்து மயக்க நிலையில இல்லை ஒரு தூக்க நிலையில் வந்து இருந்திருக்காருன்னு போட்டிருக்காங்க. அது வந்து அந்த நடந்த சண்டை எல்லாத்தையும் ஒரு கனவுன்னு நினச்சிச்சான். மற்றபடி ரொம்ப ரொம்ப நல்ல டிராகன், மக்களுக்குள்ள ரொம்ப அன்போடு பழகணும்னு நினச்ச டிராகன் அப்படின்னு தான் அதில் போட்டிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வந்து ஜோயல் வந்து அந்த குட்டி பையன் வந்து ஒரு அப்பா வந்து தேடிட்டு இருந்தான் இல்லையா, அவங்க அப்பாவை பற்றின கதையை வந்து பார்க்கலாம். அந்த குட்டி பையன் சொன்ன எல்லா இடத்துலையும் போய் நம்ம கதை எங்கே போய் பார்க்குறாங்க. பார்க்குற எல்லா இடத்துலையும் ஒரு தடயங்கள் வந்து இருக்குது. அவங்க அப்பா வந்து தங்கியிருந்த இடம், அவங்க வந்து எழுதி வச்ச சில லெட்டர் அதெல்லாம் வந்து இருக்குது. அந்த லெட்டரில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து ஒரு கொஞ்சமாக மலைக்கு மேலே வந்து இன்னும் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரியுது. அவரோட பாத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அந்த லெட்டர்லேயே வந்து எல்லா இடத்துலையும் என்ன எழுதிருக்காரு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் நான் மேலே போய் பார்க்குறேன், ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா நான் திரும்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதிருக்காரு. இன்னும் உச்சியில் ஒரு இடத்துக்கு அவர் போகும்பொழுது என்ன இருக்குன்னா, வேகமாக வந்து நிறைய காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே சைடில் ஒரு பொந்துக்குள்ள போய் ஒரு ஒளியை பார்த்துருக்காரு. அவர் ஒளிஞ்ச உடனே வந்து பின்னாடி வந்து பாறைகள்லாம் விழுந்து வந்து அவரோட வழி வந்து அடைச்சிருச்சாமா. அந்த எல்லா பாறைகளையும் உடச்சிட்டு நம்ம கதை உள்ள போய் பார்த்தா அங்கேயே அவர் தங்கியிருந்த இடம், சமைச்ச இடம்லாம் வந்து தெரியுது. அங்கே இருக்க அந்த லெட்டரில் தான் வந்து இந்த கதையெல்லாம் வந்து எழுதிருக்காரு, இந்த பாறை உடஞ்சதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கிற சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்காரு எழுதிருக்காரு. இந்த இடத்துல வெளியே போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குதாமா. ஆனால் வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு ஒரு நல்ல பாதை இல்லையா, ஒரு கொஞ்சம் தூரம் நம்ம நல்லா இறங்கிட்டு அதுக்கப்புறம் பெருசாக வந்து குதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கதாநாயகி வந்து அந்த குட்டி பையன் போய் சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த குட்டி பையன் வந்து நம்ம கதாநாயகி வந்து தைரியம் சொல்கிறான், கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பாக்கெல்லாம் ஒன்றும் ஆயிராது, அவர் வந்து ஒரு நல்ல அட்வென்ச்சரர், அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு எல்லாரையும் கூட இவன் அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கான். சரி, இந்த விஷயத்தில் போய் இந்த சாகசம் வேலை பண்ணுவாங்களா, அந்த சங்கத்தில் பேர் இருக்குங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. அவங்களும் நம்ம கதாநாயகி சொன்னதை தவிர இன்னும் கொஞ்சம் தகவலெல்லாம் வந்து சேகரிக்கிறாங்க. சேகரிச்சுட்டு வந்து அவங்க போகிறதுக்கு வந்து ஒரு ஆள் ரெடியாக இருக்கான். ஆனால் இடத்துல வந்து நிறைய ஆபத்தான இலிச்சுவல்ஸ்லாம் இருக்குது. நம்மள மாதிரி எல்லாராலையும் சண்டை போட முடியாது இல்லையா, அதனால் வந்து அவன் பயப்படுறான் போகிறதுக்கு. அதனால் நம்ம கதாநாயகி இப்போ துணைக்கு போகிறாங்க. அந்த மலைக்கு வந்து அந்த இடத்துல பெரிய பிரச்சனைலாம் அவங்களால சின்ன சின்ன இலிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கதாநாயகி வந்து அடிச்சிடறாங்க. அடிச்சக்கப்புறம் இவன் வந்து தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அங்கே அந்த பனிமலையில் நடந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த இடத்தோட தலைவர் இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க. இவன் தான் அவன். இவன்ட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் போய் திருப்பி இந்த குட்டி பையன்ட்டு போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி குடி சீரை கண்டுபிடிச்சிருவாங்க, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா சில நாட்கள்லேயே அப்படியே போய் அவன் வந்து கூட்டு வந்துடுறாங்க அவங்களோட அப்பாவை. நம்ம கதை ஏன் இங்கே போகிறாங்க. போனோடனே எல்லாரும் ஒருத்தர் வந்து நன்றி வந்து பரிமாறிக்கிறாங்க.
அப்புறம் இவரை வந்து எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஒருத்தர் இந்த மலை மேலே போய் விட்டுட்டு அந்த ஹிலிச்சிலெல்லாம் கொண்டுட்டு அந்த இடத்துல அவனை தேடுறதுக்கு விட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அவன் அந்த மலையில் வந்து தேடிட்டு இருக்கும்போது சரிக்கு கீழே விழுந்துட்டானாமா. நிறைய பெருசாக காயங்கள்லாம் எதுவும் இல்லை. கீழே தான் அவன் எந்திரிச்சு கிளம்பும்போது தான் அந்த இடத்துல இந்த ஆளை வந்து பார்த்துருக்கான். அது அந்த குட்டி பையனோட அப்பாவை. சரிபடி அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டீங்களா, நம்ம கதாநாயகி வந்து மனநிலை வரைஞ்சிடறாங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.